காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹெல்த்தியாவும், டேஸ்டியாவும் சாப்பிடணும்னு தோணுதா? அப்ப இந்த அடை தோசை ரெசிபி உங்களுக்கு தான். நான் இப்ப சொல்ற இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நைட்டே ஊற வச்சுட்டீங்கன்னா, காலையில எந்திரிச்சுட்டு 10 நிமிஷத்துல அடை தோசை ஈஸியா வீட்லயே ரெடி பண்ணிடலாங்க. இதுக்கு நான் ஒரு மிக்ஸிங் பவுல்ல 1 கப் இட்லி அரிசி, 3/4 கப் பச்சரிசி, 1 கப் துவரம் பருப்பு, 1/2 கப் பாசிப்பருப்பு இல்ல கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 கப் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணி, ஒரு 3லேருந்து 4 வரமிளகாய் ஆட் பண்ணி ஓவர் நைட் சோக் பண்ண விட்டுருங்க. இதை நான் ஓவர் நைட் 8 to 9 ஹார்ஸ் சோக் பண்ணி எடுத்துக்கிறேன். 8 to 9 ஹார்ஸ் கழிச்சு தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம மிக்சியில் இருக்க மாவு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் சீரகமும் ஒரு கொத்து கருவேப்பிலை நான் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதில் சேர்த்திக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், தோசைக்கல் சூடாக இருக்குது. நான் இப்போ தோசை ஊற்றுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தோசை ஊற்ற வருது. நான் எண்ணெய் ஊற்றி ஒரு சைடை வேக வச்சுட்டு திருப்பி போடுறேன். பாருங்கள், நல்ல கலராக சூப்பராக வந்திருக்குது. இதே மாதிரி இன்னொரு சைடு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான அடை தோசை ரெடி. இது கூடவே ஒரு கெட்டியான தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னியோட ரெசிபி வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேங்க, அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.